நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல பயங்கரமா மழை பெய்துட்டு இருந்தது. அதனால வீடியோ பண்ணவே முடியல. ஏன்னா என்னுடைய வீடு வந்து சீட்டு வீடு, அதனால ரொம்ப கஷ்டம் வீடியோ பண்றது. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாட்டு நான் கொஞ்சம் வெளியூர்லயும் இருந்தேன். அந்த டூர் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு பேசுகிற இப்போ தான் மழை விட்டுருக்குது. ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்து பண்ண போகிறேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ தொடுத்து வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது ஆதி மற்றும் மதிங்க. இவங்க இரட்டை சகோதரர்கள், அதாவது பெண் பிள்ளைகள் தான். இவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2010 காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதி மதி இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வயசு வரைக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பாட்டி வீட்டுல தான் வளர்ந்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆதிமதியுடைய அப்பா வந்து டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா வந்து ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களால ஒரு இடத்துல நிலையா இருந்து வேலை செய்ய முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தன்னுடைய பிள்ளைகள் 2 பேருமே அவங்க பாட்டி வீட்டுல, அதாவது அப்பாவுடைய அம்மா வீட்டுல வந்து வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, டெல்லியில வந்து வீடெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நமக்கு அங்க போய்க்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தாங்க நம்மளுடைய ஆதி மற்றும் மதிய வந்து அவங்க பாட்டி வீட்டுல வளர்க்குறாங்க. அப்படி அவங்க பாட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினசரி இவங்களுக்கு 2 பேரையுமே பக்கத்துல இருத்திக்கிட்டு இந்த பேய் கதைகள் வந்து நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஆதி மதி. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டி சொன்ன ஒரு கதையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த கதையை பார்த்துருவோம். அதுக்கு பிறகு வந்து நடந்த சம்பவத்தை நம்ம தெளிவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டி இருக்கிறாங்களே, அதாவது ஆதி மதியுடைய பாட்டி வந்து கல்யாணம் ஆகி புதுசா அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்மளுடைய ஆதி மதியுடைய தாத்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, ஒத்தைக்கு ஒரு மகன் தாங்க. அதாவது ஆதி மதியுடைய அப்பா வந்து ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தான். ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க குழந்தைய பெற்றுக்கல. ஆனா அந்த ஏரியா வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு கிராமங்க. ஆனா கிராமம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 தலைக்கட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர்னு கூட சொல்லலாங்க. ஆனா கிராமமான ஊருங்க. ஆதிமதியுடைய அப்பாவுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதாவது தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணை வீடு மாதிரி தாங்க அமைஞ்சிருக்குது. இவங்க வீட்டுல வேலைக்கு கிட்டத்தட்ட 6-7 பேர் இருந்திருக்காங்க, அதாவது லேடி இருந்திருக்காங்க. ஆனா என்ன, இவங்க தாத்தா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மளுடைய ஆதிமதியுடைய அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த பாட்டி அம்மா மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. ஆனா அந்த பாட்டி அம்மாவுக்கு ஒரு அபூர்வமான ஒரு சக்தி இருந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய சக்தியும் திறனும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி அந்த திறன் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நபர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு உள்ளாடி அந்த நபர்களை இவங்க பார்த்துருவாங்க. எப்படியாவது அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அவங்க வெளியே போகும்போதோ எப்பமாவது அவங்க அந்த நபர்கள், இறந்து போன அந்த நபர்களை பார்க்கறது வழக்கங்க. அந்த நபர்கள், அதாவது இறந்து போன நபர்கள், அந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உள்ளங்கை இருக்குது, அதாவது நம்மளுடைய உள்ளங்கை வெள்ளையா இருக்கும், அவங்களுடைய உள்ளங்கை வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அப்ப எனக்கு தெரியும் அது ஆன்மா, மற்றவங்க மனுஷங்க அப்படிங்கறத என்னால பிரிச்சு தெரிஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்திலங்க, அந்த 2000 காலகட்டத்தில் நம்மளுடைய ஆதி மதி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் இரட்டை சகோதரர்கள் அப்படிங்கறத
அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இவங்களுடைய படிப்பு வந்து ஒரு 5ஆம் கிளாஸ்ல முடிச்சுக்கிட்டு டெல்லி பக்கம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதிமதியுடைய அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க. ஏன்னா ஆதிமதியுடைய அப்பா வந்து அங்க வீடு வாங்கிட்டாரு, டெல்லியில வீடு வாங்கிட்டாரு. சரி, நம்ம இத்தனை நாளுக்குள்ளாடி நான் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெலிபோன்ல கால் பண்ணி சொல்லிடுறாங்க நம்மளுடைய ஆதிமதியுடைய பாட்டி கிட்ட. அதனால இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இவங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கு. அப்படி அதுக்கு முந்தின நாள்னு சொல்லலாங்க. இவங்க ஊருக்கு போறதுக்கும் ஒரு முந்தின நாள் வந்து இந்த பாட்டியை வந்து இவங்க தூங்கவே விடல, இவங்களும் தூங்கல. ஏன்னா நாளைக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு போயிருவோம், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைகளுடைய மனசுல ஏற்படுது. இதனால பாட்டியை விட்டு அங்க இங்க நீங்காம இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து தூக்கமே வரலைங்க. இந்த தூக்கம் வராத உடனே நம்மளுடைய ஆதிமதி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாட்டி கிட்ட ஏற்கனவே நிறைய கதை கேட்டு தான் தூங்குறது வழக்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பாட்டி ஒரு கதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை பத்தி எடுத்து பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய பண்ணை வீடு இன்னும் இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பண்ணையார்கள் இருந்திருக்காங்க. அதுல இவங்களும் ஒரு ஆளு. அதே மாதிரி ஒரு பண்ணையார் வீடு இருக்குது. அந்த ஊருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளாடிதாங்க அந்த வீடு அமையப்பட்டிருக்குது. அந்த வீட்டுல நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை பத்தி இவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நடந்த அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறாங்க. முதல்ல இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பண்ணையார் வீடு இருக்குது. அந்த பண்ணையாருக்கு வந்து ஒரே ஒரு தங்கை தான் இருக்கிறாங்க. அந்த தங்கையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஏன்னா அந்த பண்ணையாருக்கும் அந்த தங்கைக்கும் 15 வயசு வித்தியாசம் இருக்குங்க. அப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் இல்ல. அந்த வீட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வேலை ஆட்கள் எப்பவுமே வீட்டுல இருந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பண்ணையாருக்கு கல்யாணம் ஆயிருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆகி வந்த அந்த அண்ணிங்கிற அந்த நபர் வந்து பயங்கரமாக இந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சொத்து ஏகப்பட்டது இருக்குது, இந்த பொண்ணுக்கு பாதி கொடுத்தாகணும், அந்த பண்ணையாருக்கும் பாதி போயிடும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அண்ணி வந்து இந்த சொத்தை வந்து பிரிக்க கூடாது, இதை நமக்கே எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அண்ணி வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி கொடுமைப்படுத்த என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அண்ணனுக்கிட்ட சொல்றதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த பெண்ணும் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு ரொம்ப இல்லாதனால அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்னே தெரியலைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அண்ணியுடைய தம்பிங்க, அந்த அண்ணியுடைய தம்பி அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. அதாவது அந்த பண்ணையாருடைய மனைவியுடைய தம்பிங்க. அந்த தம்பி வந்து என்ன பண்றாருன்னா, அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்றதும், இந்த பொண்ணு கிட்ட வேண்டாத வேலைகள் பார்க்கறதும், அதாவது என்னன்னா மேடம்பு அங்கங்கேயா கை வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்கறாரு. அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அந்த பையனுக்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இதை பத்தி அவங்க அண்ணி கண்டுக்கிட்டதே கிடையாதுங்க. எத்தனை தடவை போய் இவங்க அவங்க அண்ணிக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் என்ன உங்க தம்பி பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு அது பிடிக்கல, அது மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வச்சு சொல்றாங்க. ஆனா அவங்க அண்ணி இதை பத்தி கேட்கவோ வாங்கவோ செய்யல. அதனால இவங்களும் பெருசா எடுத்துக்கல, விட்டுறாங்க. இருந்தாலும் இந்த பையன் வந்து சும்மா தொந்தரவு பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய அண்ணனுக்கிட்ட கண்டிப்பா நான் அந்த விஷயத்த சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உங்க தம்பி எங்க வீட்டுக்கே வர முடியாது, பாத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்ணும் சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க அண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தம்பியை வர வச்சதே இந்த பொண்ணை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிடணும். அதாவது தம்பி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கும் படிப்பறிவு இல்லை, இந்த பொண்ணுக்கும் படிப்பறிவு இல்லை. அதனால இந்த சொத்தை வந்து நமக்கு வெளியே போகாம நமக்குள்ளாடியே வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க அவங்க தம்பி அடிக்கடி வீட்டுக்கே வர சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு தம்பி கிட்ட ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க அந்த அண்ணி. என்ன அப்படின்னா, நாங்க இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், மைசூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம். அதனால நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த பொண்ணை வந்து நீ எப்படியாவது அடைஞ்சிரு. அப்படி நீ அடைஞ்சிட்டேன்னா மறுநாளே வந்து அவரை வச்சு நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவேன். அதாவது பண்ணையார்ட்ட சொல்லி எப்படியாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு நீ எங்க கூட இருந்துடலாம், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தம்பியை வந்து முறுக்கேற்றி விடுறாங்க அந்த அண்ணி அப்படி அந்த நபர். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க நினைச்ச மாதிரியே அன்னைக்கு கல்யாணத்துக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பும் போது தன்னுடைய அண்ணன், அதாவது அந்த பண்ணையார் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய தங்கையும் கூட கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அண்ணி சம்மதிக்கவே இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு குடும்பமா போறோம்னா நம்ம 2 பேரும் தான் போகணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த பண்ணையாருக்கு வந்து 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க, அதனால குழந்தைகள் இருக்கிறாங்க. நம்ம 4 பேரும் தான் போகணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதனால அவங்க வீட்டிலே வந்து அம்பாசிடர் கார்லாம் வச்சிருக்காங்க. அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த குரூப்பும் அங்க இருந்து கிளம்பி போயிருதுங்க மைசூர்
மைசூருக்கு கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளாடி இந்த தங்கை மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த பண்ணையாருடைய தங்கை வந்து வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு 6-7 பெண்கள் வந்து எப்பவுமே வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்ணியுடைய தம்பி இருக்கிறான் இல்லையா, இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இந்த வேலை ஆட்களை அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறான். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க, நான் இங்க இருந்துகிடுறேன், நான் பார்த்துக்கிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிடுறான். ஆனா அனுப்பின பிறகு இவனுடைய சில்மிசங்கள் அந்த வீட்டுக்குள்ளாடி கூடுதுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டுல போன் இருக்குது, அதாவது டெலிபோன் இருக்குது. ஆனா ஒரே ஒரு போன் தான் இருக்குது, அது ஹால்ல தான் இருக்கும். அப்படி அந்த ஹால்ல இருக்கக்கூடிய போனை எடுத்து எப்படியாவது அண்ணனுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு தோணுது. என்னன்னா, இவன் நம்மள இருக்க விடலையே அப்படிங்கிற மாதிரி நினைச்ச அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு அந்த ஹால்ல வந்து அந்த போனை எடுத்து கால் பண்றாங்க அவங்க அண்ணனுக்கு. அவங்க அண்ணனுக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது மைசூர்ல கல்யாண வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல உள்ள நம்பர்ல அங்க இருக்குதுங்க. உடனே அவங்க கால் பண்ணி விஷயத்த அவங்க அண்ணனுக்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கிறான், அண்ணியும் ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா, உடனே அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. உடனே அந்த இடத்துல வந்து அண்ணி வந்து தடுக்கிறாங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி தங்கச்சி உன் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், சரியில்லை, நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் போறதுக்காக ரெடி ஆகுறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்களை தன்னுடைய கணவனான அந்த பண்ணையாருக்கிட்ட அந்த பெண்ணு எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாது, எல்லாமே நமக்குள்ள இருக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு வேணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்தா நீங்க இங்க இருந்து போக கூடாது, நாளைக்கு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உருட்டிடுறாங்க. இந்த உருட்டோட அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அதாவது அந்த நபர் பண்ணையார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மைண்டே சேஞ்ச் ஆயிருது. சரி ஓகே அப்படின்னா அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் விட்டுறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பண்ணையாருடைய அந்த வீட்டுக்குள்ளாடி இந்த பெண்ணை வந்து இந்த நபர் வந்து துரத்தி சில வேலைகள், வேண்டாத வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பெண் ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிச்சனுக்கு உள்ளாடி போயிடுறாங்க. உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த காய்கறி வெட்டக்கூடிய அந்த கத்தியை எடுத்து இந்த நபருடைய கழுத்திலேயே ஓங்கி குத்திடுறாங்க. அப்படி குத்துப்பட்ட உடனே இந்த நபர், அதாவது அந்த அண்ணியுடைய அந்த தம்பி வந்து அப்படி அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். இவங்க பயந்துடுறாங்க, ஏன்னா படிப்பறிவு இல்லை இல்லையா, என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரியல. வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய கிணத்துல போய் இவங்களும் குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இந்த பெண் இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, மறுநாள் கிட்டத்தட்ட சாயந்தரத்துக்கு பிறகுதாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்திருக்காங்க. அது ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த மைசூருக்கு போயிருந்தாங்க, கல்யாணம் முடியறதுக்கே மத்தியானம் ஆயிடும். ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவங்க கால் பண்ணி காலையிலே சொல்லிடுறாங்க, இந்த வீட்டுல வேலைக்கு வரக்கூடிய அந்த பெண்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க அங்க வர்றாங்க. வந்து பார்க்கும்போது இந்த அந்த தம்பி அப்படிங்கிற அந்த கழுத்துல குத்துப்பட்டார் இல்லையா, அந்த நபர் வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அவரு சாகலைங்க. ஆனா இந்த பெண் வந்து கிணத்துல குதிச்சாங்க இல்லையா, அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த நபர் வந்து சாகவே இல்லை, அவருக்கு ஒரு சின்ன வெட்டு தான் பட்டிருக்குது. அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அவருக்கு சரியாயிருது. அவரை இனிமேல் இந்த வீட்டுக்கு வர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பண்ணையார் ஸ்ட்ரிக்டாட்டு ஒரு ஆர்டர் போட்டுறாரு. அதனால அவரை வந்து அங்க இருந்து அவங்க பக்கத்து ஊர், அங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊர் தாண்டி தான் அவங்களுடைய ஊர் இருக்குது, அங்கேயும் கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த நபரை. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பெண்ணுடைய இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. அப்படி இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு 16வது நாள் காரியத்தை நடத்தணும். அதுக்கு பிறகுதான் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஊருக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அந்த 16 நாளுக்கு வேண்டி காவல் இருக்கிறாங்க. ஆனா 3வது நாளுங்க, இந்த பெண் இறந்த 3வது நாள் அந்த நபர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வீட்டுக்கு போன கையோட அந்த நபர், அதாவது அந்த தம்பி, அண்ணியுடைய தம்பி வந்து வீட்டுல இருக்கக்கூடிய உத்தரத்துல தூக்கு கயிறை மாட்டி அங்கேயே இறந்து போயிருக்கிறாரு. முதல்ல அவர் இறந்துடுறாருங்க. அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள் போயிருதுங்க. இந்த வீட்லயும் 16வது நாள் காரியம் இன்னியும் நடக்கல. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாலே அதே வீட்டுக்குள்ளாடி பண்ணையாருடைய மனைவி, அதாவது அண்ணியார் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய அண்ணியார், அவங்க வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்துடுறாங்க. ஆனா ரொம்ப சோகப்பட்டுறாரு. யார் அப்படின்னா பண்ணையார். அந்த சோகத்துல தன்னுடைய மனைவிக்கு மேல ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறார் போல இருக்குது. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சு அவரும் அந்த வீட்டுக்குள்ள இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு இந்த 2 பசங்க தான், அதாவது 2 சின்ன பசங்க இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பசங்களையுமே ரொம்ப செல்லமா வளர்த்தது இந்த தங்கைங்கிற அந்த பெண் தாங்க நல்லா வளர்த்துருக்காங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த குழந்தைகளை அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த 2 குழந்தைகளும் போயிருது. அப்படி அந்த வீடை வந்து ஃபுல்லா லாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்குது. அந்த வீடு இன்னைக்கும் பாலடைஞ்சு போய் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி இந்த கதை, அதாவது நம்மளுடைய ஆதி மதியுடைய பாட்டி வந்து இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு ரொம்பவே இவங்க வந்து, அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் பண்ணணும், அதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேய்கள்கிட்ட பேசணும், பார்க்கணும், வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த 2 பெண்களுடைய மனசுலையும் விதைக்கப்படுது. அதே மாதிரி அந்த பெண்களும்
காலப்போக்கில் அதே மாதிரி தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பண்ணையார் வீட்டுக்கு அடிக்கடி, அதாவது பண்ணையார் வீட்டு பக்கமாட்டு அடிக்கடி இவங்களுடைய தோப்பு இருக்குங்க. அதாவது நம்மளுடைய ஆதிமதியுடைய பாட்டியுடைய தோப்பு இருக்குது. இந்த பாட்டி அங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த மாட்டு வண்டி எல்லாம் இருந்திருக்குங்க. அந்த மாட்டு வண்டியில போயிட்டு வருவாங்களாம். அப்படி போயிட்டு வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பட்டப்பகல்ல அந்த குடும்பத்துல இறந்து போன நபர்கள் அனைவருமே அந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறத இந்த பாட்டி பார்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தான் அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த குடும்பத்துல இறந்து போன அந்த நபர்களுடைய உருவங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த பாட்டி அம்மா கூட அந்த பக்கம் போறது கிடையாது. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ள போய் நிறைய பிரச்சனையில மாட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, ஒரு கன்னி பெண்ணாக அவங்க இறந்திருக்கிறாங்க. அப்படி இறந்ததுனால அந்த பெண்ணுடைய ஆக்ரோஷம் பயங்கரமா இருந்திருக்குது. நிறைய பேரை வந்து அந்த இடத்துக்குள்ளாடி பயமுறுத்தி இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய பேருடைய உடம்புல போய் பல பிரச்சனைகள் பண்ணி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த கதையை வந்து அந்த பாட்டி அம்மா அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில விடியுது, இவங்களும் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. நம்மளுடைய ஆதிமதி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுநாள் கிளம்பணும் இல்லையா, அதாவது டெல்லி போறாங்க. அப்படி டெல்லியும் போயிடுறாங்க. இவங்க பாட்டி மட்டும்தாங்க அந்த பண்ணை வீட்டுல ஒற்றைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பாட்டிக்கு வந்து உடல் நலம் சரியில்லாம ஆயிருது. அதாவது சாவு படுக்கையில இருப்பாங்க இல்லையா, அந்த பால் ஊத்துனா இறந்து போயிருவாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க பாட்டி அம்மா இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. இவங்க 4 பேர், அதாவது என்ன அப்படின்னா, ஆதிமதியுடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஆதிமதி, இவங்க 4 பேருமே அங்க வீட்டுக்கும் வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதை எப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நைட்டு தாண்டவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டு அவரும் போயிடுறாரு. அதனால இவங்க எல்லாருமே அங்க ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு மரணம் வரவே இல்லை. மறுநாள் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனர்ஜி வந்திருக்குது. அப்படி கொஞ்சம் 2 நாள் கூட போயிருதுங்க. சரி பாட்டி இனி தேறிடுவாங்க அப்படின்னு தாங்க இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடைப்பட்ட நேரத்துல நம்மளுடைய ஆதிமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள இவங்களுக்கு ஒரு மாமா ஒரு ஆள் இருக்கிறாங்க. அந்த மாமாவை போய் பாக்குறாங்க. அந்த மாமா வந்து எப்படின்னா, அவருக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களையும் போய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆதிமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல, அதாவது 2010 காலகட்டத்துல அவங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மாக்களை பத்தி ரிசர்ச் பண்றதுல ஒரு பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சைடு வேலை மாதிரி அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கையில கேமரா, மொபைல், அது இதுன்னு எல்லாமே அவங்க கையில இருக்குது 2010 காலகட்டத்துல. அதனால இவங்க வந்து கூடுதலாட்டு அந்த டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய பல பாழடைந்து போய் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே வந்து இவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்களை இவங்க கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க பாட்டி வந்துங்கிறது கிளம்புறதுக்கு முன்னால இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த வீடு ஒண்ணு இப்படி பாழடைஞ்சு போய் இருக்குது, அந்த வீட்டுல இந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னு பாட்டி சொன்ன கதை இவங்களுக்கு நன்றாகவே நினைவுல இருக்குங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாமாவை பார்த்து மாமாவுடைய பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 7-8 பசங்களையும் ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க நல்ல காசுள்ள ஆட்கள் அப்படிங்கறதுனால இந்த மாமா இருக்கிறார்களே, அவர் வந்து நல்ல தண்ணி சாப்பிடக்கூடியவர், அதாவது சரக்கடிக்கக்கூடியவர். அப்போ அவருக்கு சில பல காசுகளை கொடுக்குறாங்க. அதாவது அந்த டைம்ல, அதாவது 2010 கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு இந்த வீட்டை வந்து, அதாவது அந்த பாலடைந்து போய் கிடக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வீட்டை வந்து நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ணணும். அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமா இருக்கணும், நீங்க வெளியே நின்னா போதும், நாங்க உள்ள போய் ஷூட் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆதிமதியும் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த மாமாங்கிற அந்த நபர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, வேண்டாமா, அங்க போகவே வேண்டாம், அது பயங்கரமான இடம், இங்க ஊர்ல இருந்து பகல்ல கூட யாருமே அந்த பக்கம் நாங்க போக மாட்டோம், ஏன்னா அந்த பெண்ணுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி இருக்கும், வேண்டாமா அப்படின்னு சொல்லி நல்லாவே தடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க சிங்கிளாட்டே போயிருக்கிறாங்க நிறைய இடங்களுக்கு. அப்ப அந்த இடங்கள்ல வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா ஒன்றும் நடக்கலைங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான், நம்ம உள்ள இறங்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு அவங்களும் இவங்களுக்கு வந்து ஏத்தாப்புலே சரின்னு சொல்லிக்கிட்டு சரின்ட்டு ஒத்துக்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, காசு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. இந்த மாமா அப்படிங்கிறவருக்கே 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கூட ஒரு 7-8 பசங்களை ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் 1000 ரூபாய் வச்சு கையில கொடுத்துருக்காங்க. இதனால அவங்களும் நாங்க வெளியே நிற்போம், உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாமா சொல்லியிருக்காரு, நான் உங்க கூட வர்றேமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அன்னைக்கு நைட்டு இவங்க போட்டு வச்ச பிளான் மாதிரியே கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, அந்த பாழடைந்த வீட்டை நோக்கி போறாங்க. அப்படி அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளியில இருக்கக்கூடிய கேட்டு பக்கத்திலே எல்லாருமே அப்படி நின்றுறாங்க. ஏன்னா அங்க உள்ள போறதுக்கு பயந்துகிட்டு நிக்கிறாங்க. ஆனா இந்த 2 பெண்களும் அந்த கேட்
வீட்டு பக்கத்துல ஒரு செவுரு இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்குதுங்க. அதாவது ஒரு ஆள் உள்ள போறது அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளாடிய இவங்க 2 பேருமே உள்ள போயிடுறாங்க. அப்படி உள்ள போகும்போதே கூட போகக்கூடிய மாமனார் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இங்க பாம்புகள்லாம் இருக்கும், ரொம்ப கவனமா போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு பின்னாலே போயிட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி எடுத்து வைக்கும் போதே ஒரு அலறல் சத்தம் அந்த இடத்துல கேக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பின்னால நிக்கக்கூடிய மாமா இருக்கிறார் இல்லையா, அவர் பயந்துட்டு ஏமா வேண்டாம், நம்ம போக வேண்டாம், நீ வேணா 10,000 ரூபாய் வாங்கிக்க, வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல ஆதியும் மதியம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முடியவே முடியாது, நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இது பண்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட போறாங்க, ஒரு 20-25 அடி உள்ள போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போய் சேரணும்னா ஒரு 50-60 அடி கேப் இருக்குங்க. காம்பவுண்ட்ல இருந்து அந்த வீட்டுக்கு ஒரு 50 அடி கேப் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மெல்ல மெல்ல இவங்க போறாங்க. ஒரு 30 அடி போன உடனே அந்த அலறல் சத்தம் அந்த பக்கத்துல, அதாவது அவங்க கிட்ட ஒரு 5 அடி கேப்ல கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதறல் சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த மாமா அப்படிங்கிற நபர் வந்து அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி கேட்டை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. அங்கிருந்தே ஓட பாக்குறாரு. இருந்தாலும் 2 பிள்ளைகள் நிக்கிறாங்க, வேற பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுகிட்டே கத்துறாங்க, இங்க வந்துருங்கம்மா, பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனா இவங்க மனசுக்குள்ள எந்த பயமும் இல்ல, அதனால முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமா போக ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது உள்ளே போயிடுறாங்க. உள்ள போய் ஒவ்வொரு ரூமா போறாங்க. ஆனா வெளியே நிக்கக்கூடியவங்களுக்கு பயங்கரமான அந்த கத்தக்கூடிய சத்தங்கள் வந்து பயங்கரமா கேட்டுட்டே இருக்குதுங்க. இதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. உள்ள போகிறதுக்கும் பயந்து நிக்கிறாங்க வெளியே நிக்கக்கூடியவங்க. ஆனா நம்மளுடைய அதிகம் மதியம் வந்து இதை பத்தி பிரச்சனையே படல. அவங்க உள்ள போய் அந்த டார்ச் லைட் எல்லாம் ஆன் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமாட்டு ஒவ்வொரு ரூமாட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க ஒண்ணுமே இல்லடி, இவங்க என்னத்துக்கு இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்றாங்க. மதியம் அதை தாங்க சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த வீடை ஃபுல்லாவே சுத்தி வந்துடுறாங்க. வீட்டுக்கு உள்ள எல்லாம் போயிடுறாங்க. வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த கிணறு எல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் காடு பிடிச்சு போயிருக்குது. எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வெளியே வர்றாங்க. அதாவது வெளியே வர்றதுக்கு முன்னால அந்த ஹால் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வர்றாங்க. ஏன்னா எதுக்குமே டோர் ஜன்னல் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே நாசம் ஆயிடுச்சு. அதனால இவங்க அந்த ஹால் பக்கத்துல அப்படி வரும்போது இவங்களுக்கு அப்பந்தாங்க ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, 3ஆவதாட்டு ஒரு ஆள் இவங்க கூட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியுதுங்க. அது அப்படி அவங்க மனசுக்கு தோணுது. என்ன அப்படின்னா, நம்ம கூட யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவை டக்குன்னு திருப்புறாங்க. நம்மளுடைய அப்படி கேமராவை வாங்கி கேமராவை அப்படியே திருப்புறாங்க. அப்படி திருப்பும் போது பக்கத்துல ஒரு பெண் நிக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால அந்த பாட்டி அம்மா இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய பாட்டி ஆதி மதியுடைய பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, கொஞ்சம் இளமையா இருந்திருப்பாங்க இல்லையா. அதாவது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் நார்மல் கண்டிஷன்ல இருந்திருப்பாங்க இல்லையா. அதே உருவத்துல அங்க ஒரு ஆள் நிக்குதுங்க. இவங்களுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. தூக்கி வாரி போட்ட உடனே அந்த லைட்டை வந்து முகத்திலே அடிக்கிறாங்க. முகத்துல அடிச்சு பார்த்தா இவங்களுடைய பாட்டி தாங்க அங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து வெளியே போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருது. பாட்டி எப்படி இங்க வந்தாங்க, அதுவும் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு எப்படி இவங்க இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பிரமிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி கத்திட்டே இருக்கிறாங்க, இங்க இருந்து வெளியே போங்கடின்னு சொல்லிட்டு கத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. நம்மளுடைய ஆதி மதி 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய மாமா இருக்கிறார் இல்லையா, அவர் வெளியே கேட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லலைங்க. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னா பாட்டி ஆல்ரெடி சாக கிடக்குறாங்க, இவங்க எப்படி இங்க வந்தாங்க, அதுவும் பழைய நிலைமையில வந்திருக்காங்க, இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து மெல்லமா நடந்து அந்த கேட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதாவது இந்த இடிஞ்சு கிடந்த செவரு விளையாட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே இவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. யாருக்கு அப்படின்னா, ஆதிக்கு கால் வருது. அவங்க அப்பா தான் கால் பண்றாரு. எங்கடி போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் கத்திக்கிட்டே கேட்கிறாரு, எங்கடி போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க விஷயத்த சொல்றாங்க. நாங்க இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கங்க எதுக்கடி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. இங்க உங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்ன அப்படின்னா, அந்த பாட்டி இறந்து அந்த பாட்டியுடைய ஆன்மா தாங்க அங்க வந்திருக்குது. வேற எதுவுமே சொல்லல, இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மட்டும் தானே சொல்லிச்சு. இவங்களும் வேகமா வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பார்க்கும்போது பாட்டி இறந்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஈமச்சடங்கு அனைத்துமே நடந்து முடியுதுங்க. எல்லாமே முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் போயிருது. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அந்த ஊர்ல இருந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. 16வது நாளை வந்து 10வது நாள்ல எடுத்து முடிச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மதியுடைய உடம்புல வந்து அவங்க பாட்டியுடைய ஆன்மா அப்படி இறங்கிருதுங்க. அப்படி இறங்கினது மட்டும் இல்ல, இறங்கின உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த பெண்கள், அதாவது என்னுடைய 2 பேத்திகளும் இனிமேல் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, அப்படி ஊருக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிக்கிட்டு
அவங்க அப்பா விசாரிக்கும் போது அவங்க பாட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேரை சொல்லுது, மதியோட உடம்புல இருந்துட்டு நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஷயத்தை எல்லாமே சொல்லுது. அந்த இடத்துக்கு போனதுனால நான் அந்த பெண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு இவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆனா அந்த பெண் என்ன சொல்லியிருக்கு, அதாவது அங்க இறந்து போன அந்த தங்கைங்கிற அந்த பெண் வந்து என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் அந்த பெண்கள் இந்த ஊருக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரோட உயிரையும் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மதியம் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மாமா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நபரும் இதான் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, ஆனா எங்களுக்கு உள்ள போக முடியல, நாங்க பயந்து வெளியே தான் நின்னோம், இந்த 2 பொண்ணுங்களும் தான் போனாங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது 2வது மதி வந்து நினைவுக்கு வந்துடுறாங்க. நினைவுக்கு வந்த பிறகு இந்த பாட்டி இறந்த கால் வர்றதுக்கு முன்னால பாட்டியுடைய ஆன்மா வந்து அங்க வந்தது இல்லையா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. சரி நம்ம நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 16வது நாள் காரியம் இருக்குது, அதை 10வது நாளே எடுத்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க மறுபடியும் டெல்லிக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போன பிறகு அங்க இருந்துகிட்டே இந்த இடங்கள், அதாவது இவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பத்து எல்லாத்தையுமே அந்த ஊருக்குள்ள இருந்தது அவ்வளோத்தையுமே வித்துடுறாங்க. வித்துக்கிட்டு இப்போ வரைக்கும் சரிங்க அவங்க அந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்க சொந்த ஊரான அந்த ஊருக்கு வர்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோவுக்கு மறக்காம நீங்க ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அது மட்டும் இல்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.